துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரோ மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கை தட்டி ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எழுப்புதலுக்கு ஒரு மனுஷன் எதிரியா இருந்தான், பரிசுத்தத்துக்கு ஒரு மனுஷன் எதிரியா இருந்தான். அவன் சாகும் வர உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் வெளிப்படவே இல்லை. அவன் பேர் தான் உசியா ராஜா. செத்தான், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்த்தான். கைகளை உயர்த்தி மனமேட்டிமை சாகும், பெருமை செத்தா ஆண்டவர் தென்படும். பெருமை நம்மளை விட்டு போகணும், அகந்த நம்மளை விட்டு போகணும், மனமேட்டிமை நம்ம விட்டு போகணும், பொய்யும் புரட்டுமான வாழ்க்கை நம்மளை விட்டு போகணும், மேட்டின்மையான வாழ்க்கை நம்மளை விட்டு போகணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க தாழ்மையாய் வாழணும், சாதாரண ஆளை போல வாழணும். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் கைகளை உயர்த்தி இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரோ மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. கைகளை உயர்த்தி இயேசு ராஜா மாளிகையில் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை சொல்லுங்க. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுரை விடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுரை விடமே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பே. இயேசு
ராஜா உம் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரமும் மறந்திருப்பே கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதனை நல்ல கைகளை செஞ்சு அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 எல்லா கைகளை உயர்த்தி வாழ்ந்தா சொல்ல சொல்ல வாழ்கன்னு சொல்லுங்க. எங்களை வாழ வைக்கிற இயேசுவே, எங்களை தெரிந்து கொண்ட இயேசுவே, எங்களை சபையில நிறுத்தின இயேசுவே, எங்களுக்கு ஜீவன் பலன் தந்த இயேசுவே, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்த இயேசுவே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கிற இயேசுவே, எங்கள் ஜீவனை காட்டிலும் பெரியவரே, எங்கள் மனைவி பிள்ளைகளை விட பெரிய இயேசுவே, இந்த சபை விசுவாசிகளை விட பெரியவரே, என் ஜனங்கள் தருகிற காணிக்கை தசமாவுகளை விட இயேசு பெரியவரே, தங்க வைர வைடூரியத்தை பார்க்கணும் இயேசு பெரியவரே, செல்வம் கனம் மகிமை பேர் பிரஸ்தாவத்தை பார்க்கணும் இயேசு பெரியவரே, மறக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, தற்கொலைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்களை தேடி வந்து ரட்சிக்கிற இயேசுவே, ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்களை தேடி வந்து ரட்சிக்கிறவரே, குருடர், செவிடர், முடவர், குஷ்டரோகிகள், 12 வருட வியாதி, 18 வருட வியாதி, 38 வருட வியாதிய தேடி வந்து சுகம் கொடுக்கிற இயேசுவே, தண்ணீரை திராட்சரசமாக்கின இயேசுவே, வெறும் தண்ணீர்ல கலர் மனம் சுவையை கொடுத்த இயேசுவே, அந்த மணமகனை பெருமைப்படுத்தின இயேசுவே, நாலாம் ஜாமத்துல கடல் மீது நடந்து வந்து சீசர்களை காப்பாத்தின இயேசுவே, ஆவேசம் என்று சொல்லும் பொழுது நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்ன இயேசுவே, நீராயிருந்தா கடல் மீது நடந்து வர கட்டளையிடுன்னு சொன்ன இயேசுவே, பேதுருவ கடல் மீது நடக்க அனுமதித்த இயேசுவே, அவன் அமிழ்ந்து போகையில் கையை பிடிச்சு தூக்கி எடுத்த இயேசுவே, எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி தூக்கி எடுக்க ஒருவர் வருகிறார், தூக்கி எடுக்க ஒன்று வருகிறார், இழந்ததெல்லாம் திரும்ப தர ஒருவர் வருகிறார், அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு.
தூக்கி எடுக்க வருகிறார். உன் அருகே வருகிறார், உன்னை உயிர்ப்பிக்கிறார், உனக்கு துணை நிற்கிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார். நீ வாழ்ந்துருவேன்னு சொல்றார். நீ உயர்த்தப்படுவேன்னு சொல்றார். உயர்வான ஸ்தானங்களில் உன் பிள்ளைகளை அமர்த்துவேன்னு சொல்லுகிறார். அடி கைகளை உயர்த்துவோம். தெய்வ பிரசனம் பையா வர்ஷிப் பண்ணி கர்த்தர் தேவனுடைய அழகை பார்க்கணும், தேவனுடைய சக்கன மகிமையை பார்க்கணும். அவருடைய வஸ்திர தொங்கல் எல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறத பார்க்கணும். சிங்காசனத்தில் தெய்வம் வீட்டு இருக்கிறத நீங்க உணரணும். எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கைகளை உயர்த்தி எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. கைகளை உயர்த்தி எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. இன்னொரு முறை சொல்லுங்க. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கைகளை அசைங்க, கைகளை அசைச்சு எல்லாருடைய கையை அசைட்டு கண்ணை திறந்து பார்க்காது. பிரசனத்தை அனுபவிங்க. பர்வதம் வெளுக்கு போல உருகிவிடும். வியாதிகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போய்விடும். வாழ்வு தந்தவர் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா. என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும். கைகளை உயர்த்தி பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கைகளை உயர்த்தி எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. நல்ல கையாச்சு. பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. ஓ கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கை உயர்த்தி
பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. சொல்லுங்க சத்தமா. உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டி. எவ்வளவு உண்மை. கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சாந்தரா பரா பரா ஹூரா பரா கரமானா தரா ஓரலரபா சாந்தரா. ஐயோ, இந்த பாட்டை பாடி ஆராதிக்கும் போது அவ்வளவு பிரசன்னம், அவ்வளவு மகிமை. இயேசுவே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துதி பாடலை கட 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 கடன்னு பாடுவோம். தம்பி முதல்ல மியூசிக் போடுங்க தம்பி. ஆமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பாடலை டக்கு டக்குன்னு போடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கை தட்டி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னொரு முறை சத்தமாய் பாடுங்க, சத்தமா பாடுங்க. இப்ப நல்லா கை தட்டி, நல்லா கை தட்டுங்க. கர்த்தர் ஒருவரே இந்த உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே இந்த உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திடச் செய்தார். கழுகினை போல பறந்திடச் செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கை தட்டி. ஓ, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வேகமா கை தட்டுங்க. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பாதுகாத்து
உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழச் செய்தார். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழச் செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசு ராஜனை என்றும் போற்றிடு, இயேசு ராஜனை என்றும் போற்றிடு. கைதட்டி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கைதட்டி கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. ஹல்லேலூயா. பெரிய பையனுக்கு வந்து ஒரு வாரமாக ரெட்னஸ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரெட்டினா நரம்பு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பார்வை கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர் அப்பாட்ட சொன்னேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், எந்த ஒரு பிரச்சனையும் வராது மகளே நீ போயிட்டு வான்னு. அடுத்த நாள் போகும்போது ஸ்கேன் எதுவுமே எடுக்க வேண்டாம், நரம்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். எங்கள் வீட்டில் குடும்பம் வந்து நாங்கள் 4 பேர், எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர், மொத்தம் 7 பேர் குடும்பமாக நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க போயிட்டாங்க. ஆனாலும் நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வேன்னு சொல்லி போன வாரம் பாடல் மூலிமா கர்த்தர் என்னோட பேசினா நான் சாட்சி சொல்ல முடியல. கர்த்தர் இந்த நாளில் அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாருமே வந்துட்டாங்க, எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவன் ஒரே இடத்துல சேர்த்து எல்லாரும் மன சமாதானத்தோடு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படியே கர்த்தரின் குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக பேசி இன்னைக்கு என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொடானை கொடி சோத்திரம். அதே போல் எனக்கு வீடு இல்லாமல் இருந்து கர்த்தர் வீடு கொடுத்தார். என் தாய் தப்பனோட வீடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்து 40 வருஷம் ஆச்சு. அது இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருந்தது. அவங்களால அதை சரி பண்ணிக்க முடியல, கடன் பிரச்சனை நிமித்தமாக இருக்கிறாங்க. அதுக்காக தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 1 ரூபா கூட செலவே இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு வந்து யாருக்குமே அப்படி வீடு கட்டி கொடுக்கவே இல்லை. அந்த இடிஞ்சு போன வீட்டை மறுபடியும் மேலே ஏற்றி எல்லா தேவையும் சுத்தமாக சந்தித்து இன்னைக்கு புது வீடாக கர்த்தர் என் தாய் தப்பனுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1 - 7 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. அடுத்து சேராபின்களும் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அடுத்து கூப்பிடுகிறவருடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன்,
நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அடுத்து, அப்பொழுது சேராபன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்திருந்த குறடால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ அது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இதனுடைய தலைப்பு, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டேன். வாயிட்டு சொல்லுங்க, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டேன். இதுதான் செய்தி. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி என்றால் யெகோவாவின் இரட்சிப்பு என்ற அர்த்தம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசியில முதல் தரமான தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தான் இந்த பைபிளையே அடக்கி எழுதியிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி எழுதின வார்த்தையெல்லாம் பார்த்தா இயேசுவை குறித்து எழுதியிருப்பார், இயேசுவினுடைய பிறப்பை குறித்து எழுதியிருப்பார், இயேசு படப்போற பாடுகளை குறித்து, கல்வாரியை குறித்து அதிகமாக எழுதியிருப்பார். இவருக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. இவர் இஸ்ரவேலிலே இவரும் இவருடைய பிள்ளைகளும் அற்புதங்களாக, அடையாளங்களாக வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தரிசனம், அதாவது தேவனை நான் பார்க்கணும், என்னை ஊழியத்துக்கு அழைச்சி என்னை ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்த அந்த தேவாதி தேவனை நான் பார்க்கணும், அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வத்தை பார்க்கணும்னு மிகுந்த ஆவலுடையவர். கையை உயர்த்தி, இந்த ஆவல் உங்களுக்கு வேணும். இந்த ஆவல் இருக்க இருக்க இந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய்க்கொண்டே இருந்தார். முதல் அதிகாரத்திலேயே தேவனை பார்க்கணும்னு பார்க்க முடியல. 2வது அதிகாரத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை பார்க்க முடியல. இப்படி 5 அதிகாரம் தாண்டிருச்சு. 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை கண்டேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி. அருமையானவர்களே, நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை எல்லாம் ஆண்டவரை நான் பார்க்கணும். தரிசனத்திலேயோ, ஜபத்திலேயோ, சொப்பனத்திலேயோ எப்படியாவது ஆண்டவருடைய பிரசனத்தை, ஆண்டவருடைய சாயலை, ஆண்டவரை நாம் தரிசிக்கணும். அதுக்கு தான் இந்த ஆராதனை. நீங்க ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் ஆண்டவரும் கிரியை செய்து கொண்டிருக்கணும். மனுஷிகம் எல்லாம் அழியணும், ஆண்டவரை நீங்க பார்க்கணும். இந்த பூமியில ஆண்டவரை நான் பார்த்து ஆண்டவர் சாயல்ல வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 10 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க தரிசனத்தோடு வாழ வேண்டும். ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்க விசுவாசத்தோடு வாழ வேண்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்க்க ஆத்தும பாரத்தோடு வாழ வேண்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை பார்க்க பயத்தோடும் பதஷ்டத்தோடும் நாம் வாழ வேண்டும். ஆமா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்க இச்சை அடக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க வேண்டும் என்றால் வருகையின் எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். இன்றைக்கு நீர் வந்தால் நான் எடுத்துக்கொள்வேன், அந்த வருகையில் நான் காணப்படுவேன் என்று வருகையை எதிர்நோக்கி வாழ வேண்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் என்றால்
சாட்சியின் ஜீவியத்தோடு நாம் வாழ வேண்டும். ஒரு மனுஷன் கூட இந்த விரலை நீட்டி குற்றம் சாட்டிடக்கூடாது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு பார்க்க வேண்டும் என்றால் வசனம் இருக்க வேண்டும். இருதயத்தில் ஜெபாவியோடு வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி உரலேலியா எல்லாம் கைகளை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்தது அந்த நோக்கம்தான். உங்களை அழைச்சதுக்கு அந்த நோக்கம்தான். ஆண்டவரோடு கூட நீங்க வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆனா ஆண்டவரோடு அந்த தரிசனத்துக்கு ஒரு மனுஷன் எதிரியா இருந்தான், எழுப்புதலுக்கு ஒரு மனுஷன் எதிரியா இருந்தான், பரிசுத்தத்துக்கு ஒரு மனுஷன் எதிரியா இருந்தான். அவன் சாகும் வர உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் வெளிப்படவே இல்லை. அவன் பேர் தான் உசியா ராஜா. அல்லேலூயா. உசியா ராஜா மரித்தானா. முதல் வசனத்தை படிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். உசியா ராஜா மரிச்சானா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன். 1வது அதிகாரத்தில் அந்த ஆவல் வந்து 6வது அதிகாரத்தில் அவனுடைய ஆசை நிறைவேறியது. அதாவது இந்த உசியா ராஜா மரிச்சானாம். இவனால தான் அந்த தரிசனம் வெளிப்படாம இருந்தது. இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்தான், எழுப்புதலுக்கு விரோதியாக இருந்தான், சபை வளர்ச்சிக்கு விரோதியா இருந்தான், பரிசுத்தத்துக்கு விரோதியா இருந்தான். இவன் யாருன்னு நாம் கவனிக்க போகிறோம். இந்த உசியா ராஜா யாருன்னா, யூதாவை அரசாண்ட உசியா ராஜா 16வது வயதினிலே முடிசூட்டப்பட்டான். இவனுடைய தகப்பன் கொலை செய்யப்பட்டு மரித்த உடனே ஜனங்களா கூட்டு இவனை சிங்காசனத்தில் வைக்க வச்சாங்க. ஆரம்பம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆரம்பம் இவன் செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். 2 நாளாகம புத்தகத்தை எடுத்துக்கோங்க. 26வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவன் தகப்பனாகிய அமாசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆரம்பத்தை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கிறது. இவன் எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவ்வளவு பரலோக பார்வைக்கு பரிசுத்தமா வாழ்ந்தான். அப்பா இறந்துட்டாங்க, அப்பாவுடைய ராஜ்யம் நீதியா வாழ்ந்தான். கவனிக்கிறீங்களா? வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஜனத்திரட்சி இவன் பட்சமா இருக்கும் பொழுது, செல்வம் இவன் பக்கமா இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் இவனுக்கு சாதகமாக இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படல. அந்த வசனம் சொல்லுது. தம்பி 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, கவனிங்க பாருங்க, எல்லா செல்வமும் பேரு புகழும் வந்த உடனே கவனிங்க, ஆலயத்தில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், ஆசீர்வாதம் வரட்டும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தின் மேலே கவனம் வைக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் என் மூலமாக தான் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. கவனிங்க, ஆவிக்குரிய பிரசங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்படி வரும் பொழுது மனம் மேட்டின்மையாகி, கவனிங்க, மனம் மேட்டிமையாகிட்டான். 2வது, கர்த்தருக்கு விரோதமான மனுஷனா மாறிட்டான். படிப்பா. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, கர்த்தருக்கு விரோதமான மீறுதல் செய்து
தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட, தூபக்கூட பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கவுனிங்க, ஒரு 80 பேர் சொல்றாங்க, ராஜாவே இது ஆசாரியன் செய்யற ஊழியம், நீங்க தூபப்பீடத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேரையும் தள்ளி விட்டுட்டு தூபப்பீடத்துக்கு தைரியமா வந்தான். பார்க்க குஷ்டரோக நெத்தியில வந்தது. கவுனிங்களா? ஆமா, குஷ்டரோக நெத்தியில வந்தது மாத்திரமல்ல, இவன் காலத்துல பூமி அதிர்ச்சி வந்து இவனை அண்டி இருந்த ஆட்கள்லாம் பூமிக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ, இவன் வாழ்க்கை குஷ்டரோகியாவே மரிச்சான். 19வது வசனம் படிப்பா. அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அவன் நெற்றியில பாருங்க எங்க கர்த்தர் காட்டினார். உடனே ஜனங்கள் எல்லாரும் அருவருத்துட்டாங்க. ஐயோ, இவனா நமக்கு ராஜா. அடுத்த வசனத்துல அவன் செத்தும் போனான். கவனிக்கிறீங்களா? அவன் செத்தான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்த்தான். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மனன்மேட்டிமை சாகணும். பெருமை செத்தா ஆண்டவர் நமக்கு தென்படுவார். பெருமையுள்ளவனுக்கு ஒருபோதும் கர்த்தர், ஆமாம் சொல்லுங்க, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்தா வாழ முடியுமா? ஆரம்பம் எப்படி இருந்தது? ஒரே வசனத்துல ஆரம்பம் அவ்வளவு மகிமையா இருந்தது. முடிய அவனுடைய ஆரம்பம் பின்மாற்றமாயிற்று. ஆமா, அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். மனமேட்டின்மையாய் அவன் இருந்ததுனால ஆண்டவர் வெளிப்பட முடியல, ஆசீர்வாதத்தை பெற முடியல. கர்த்தருக்கு விரோதமாய் அவன் மீறுதல் செய்தபடினாலே கர்த்தரை பார்க்க முடியல அந்த ஜனங்கள். அடுத்து பரிசுத்தம் இல்லாத, பரிசுத்தத்தோடு தான் தூபபீடத்துக்கு போகணும். பரிசுத்தம் இல்லாம துணிச்சலா தூபபீடத்தை பிடிச்சான் பாருங்க. கர்த்தர் வெளிப்படவில்லை. ஆகையினாலே அவன் தட்டிக்கட்ட ஆட்களெல்லாம் தள்ளிவிட்டு துணிச்சலாம் பிடிச்சதுனால அவன் நெத்தியில குஷ்டரோகம் ஆச்சு. வேதம் சொல்லுகிறது, சகரியா எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்துல இவன் காலத்துல பூமி அதிர்ச்சி உண்டானதுன்னு எழுதியிருக்கிற. வாசிங்க தம்பி. இப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய, இங்க பாருங்க எழுதியிருக்கு, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். அப்ப பாத்தீங்களா, இவன் ஆட்சி காலத்துல பூமி அதிர்ச்சியில சிலவங்க விழுந்துட்டாங்க, சிலவங்க தப்பி ஓடிட்டாங்க. இப்படி ஒரு பூமி அதிர்வே உண்டாயிருச்சு. அப்படின்னா அவன் கர்த்தருக்கு எவ்வளவு விரோதமா வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. இந்த செய்தியிலிருந்து என்ன தெரிகிறது? இப்படி இருந்தா நம்ம ஜெபம் கேட்கப்படவே படாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு பெருமையோடு, கர்த்தருக்கு மீறுதல் செய்து, கர்த்தருடைய தூபபீடத்தை துணிஞ்சு ஏறி, ஆமாம் அது ஆசாரியன் செய்கிற வேலை இவன் கையில் பிடிச்சதுனால அது வரைக்கும் தேவன் வெளிப்படவே இல்லை. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை ஒருவர் பார்க்க முடியல. அவன் செத்தான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். கையை தட்டுங்க எல்லாரும். பெருமை நம்மளை விட்டு போகணும், அகந்த நம்மளை விட்டு போகணும், மனமேட்டிமை நம்ம விட்டு போகணும், பொய்யும் புரட்டுமான வாழ்க்கை நம்மளை விட்டு போகணும், மேட்டின்மையான வாழ்க்கை நம்மளை விட்டு போகணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தாழ்மையாய் வாழணும், சாதாரண ஆளை போல வாழணும். ஹல்லேலூயா. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்முடைய சரீரங்களை விட்டு போய்விட வேண்டும். சொல்லப்போனால் அது மரித்தே ஆக வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, அது செத்துட்டு. பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பழைய காரியத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டேன்.
இப்போ ஆண்டவர் வெளிப்பட்ட ஒரு 3 காரியத்தை டப்புன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அதாவது 5வது வசனத்தை நீங்க வாசித்தா, ஐயோ அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லும் போதுதானே சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நமக்கு வெளிப்படுகிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் தேவனையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன். வாசிப்பா 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தருடைய ராஜாவின் கண்கள் கண்டது. நான் ஒரு அசுத்த மனுஷன், ஐயோ நான் அதமானேன் சொல்றார் பாருங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னையே பார்க்கிறானோ, தன்னை ஒரு பாவின்னு சொல்றானோ, அப்போ அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. தன்னை ஒரு பாவி, நான் ஒரு ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தகுதி அற்றவன், ஆண்டவருடைய இறக்கம் எனக்கு தேவை என்று சொல்லி கைவிரித்து தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுவார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வத்தை அவன் பார்க்க முடியும். டக்குன்னு அவன் சொல்றான் பாருங்க, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். ஆமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை என் கண்கள் கண்டதே. என்ன அற்புதமானது. அருமையானவர்களே, இவன் மற்றவர்களை எல்லாம் குடிகாரனை பார்த்து உனக்கு ஐயோன்னு சொன்னான், துன்மார்க்கனை பார்த்து ஐயோன்னு சொன்னான். நிறைய நான் இவனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சில வசனத்தை மட்டும் வாசிங்க, பின்னால் வாசிங்க. ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் துன்மார்க்கரை பார்த்து உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னான். அதாவது 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ. பாருங்க, மற்றவங்களுக்கு இவன் ஒரு பிரசங்கி ஐயோ ஐயோன்னு சொன்னாவன். அடுத்த வசனம் 5வது அதிகாரம் பாருங்க, சாராயத்தை தேடி அதிகாலமே எழுந்து மதுபானத்தை தங்களுக்கு சூடாகும்படி தரித்திருந்து இருட்டோடு இருக்கும் மட்டும் குடித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ. அடுத்து இன்னொரு வசனத்தை படிங்க, 20வது வசனத்தை படிங்க. கசப்பானதை பார்த்து தித்திப்பு இது அப்படின்னு மாய்மாலமா சொல்றவனுக்கு ஐயோ. அடுத்து 23வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதாவது பரிதானத்திற்கு குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு. மற்றவங்களை ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஆண்டவரை பார்த்த உடனே தானே ஐயோன்னு சொல்லி விழுறான் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் கனப்படுத்தி அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கத்தில் அழகா சொன்னான், உன் கண்ணில் என்ன இருக்குது? உத்திரம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் உன் கண்ணில் என்ன இருக்குது? துரும்பு இருக்குது. என்ன அழகா சொல்கிறேன். உத்திரத்தை எடுத்து போடப்பா, உத்திரத்தையே வச்சுட்டு துரும்பு இருக்கிறவனை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன அற்புதமான வசனம். இது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பார்வைக்கு தன்னை தாழ்த்தி வாழ வேண்டும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு கூட எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பதாக, அதாவது பணிந்த ஆவி வேணும்னு சொல்கிறேன். பணிந்த ஆவி, பணிந்த ஆவி. ஆபீஸில் வேலை பார்க்குறீங்களா? ஒரு பணிந்த ஆவி. புழக்க வழக்கத்துக்கு ஒரு பணிந்த ஆவி வேண்டும். பணிந்த ஆவி உடையவர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திடுவார். 57 ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பித்து நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட வாசம் பண்ணுவார்? பணிந்தவர்களுடைய ஆவியில வாசம் பண்ணுவார். நறுங்குண்டு பணிந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு பணிவோடு, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்தா தாவீது, அதாவது 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் 17வது வசனத்தை நீங்க வாசித்தா சொல்றாரு, நறுங்குண்டதையும் நொறுங்குண்டதையும் கர்த்தர் புறக்கணியார். ஹல்லேலூயா. ஆமா, வாசிப்பா. தேவனுக்கேற்ற பலிகள், தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஏற்றுக்கொள்வார், கைகளை உயர்த்தி தன்னை வெளிப்படுத்துவார். பணிந்த ஆவி, கர்த்தருக்கு முன்னால நொறுங்கி போன ஒரு ஆவி, பணிந்த ஆவி, மேட்டின்மை இல்லாம பெருமை இல்லாம பணிஞ்ச ஆவிய அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். கைகளை உயர்த்தி இயேசுவினுடைய ஊழியத்தில் இந்த இதை பார்க்கலாம், பணிந்த ஆவியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஊழியத்தில் அற்புதத்தை பெற்றவங்களும் பணிந்த ஆவியுடையவங்க தான் பெற்றாங்க. மேட்டின்மை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்ததே கிடையாது. பணிஞ்சு வர்ற ஆவி பாருங்க. கானானிய ஸ்திரீ உள்ளே வரக்கூடாது, ஆனால் அவ சொல்றா, ஆண்டவர்கிட்ட வந்து பாதத்தில் விழுந்தாலாம், என்னுடைய மகா பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறா. உடனே ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு இறங்கினார், கையை உயர்த்தி. உடனே அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது. ஹல்லேலூயா. ஆமா அருமையானவர்களே, பணிஞ்சிட்டா ஆண்டவர் மனம் இறங்கிடுவார். இன்றைக்கு அந்த பணிவான ஆவியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் ஒவ்வொரு வினாடியும் பணிந்த ஆவியோடு தான் ஊழியம் செய்தார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க பாதத்தை நான் கழுவுகிறேன். இப்போ பேதுரு தடை பண்றார். பாருங்க, உன் பாதத்தை எனக்கு கழுவ விடலைன்னா உனக்கு எனக்கும் பங்கு. உடனே அவன் சொல்றான், என் பாதத்தை மாத்திரம் அல்ல என்னுடைய கைகளையும் கழுவுங்கிறான். என்ன அற்புதம்! ஆண்டவர் ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி அப்படியே அந்த பணிந்த ஆவியோடு வேலை செய்தார். அதனால தான் அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலுவை காட்சியில் பாருங்க, நமக்காக அவர் பணிந்த ஆவியோடு நொறுக்கப்பட்டார். ஆமாம், வேதம் சொல்லுது, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். பணிந்த ஆவியோடு கூட தான் அந்த சிலுவையை சகித்தார். ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் பணிந்த ஆவியோடு வாழ்வோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரை பார்க்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா. பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மேட்டின்மைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அகந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பணிந்த ஆவியோடு வாழ்வோம். உசியாதுக்கு ஒரு அடையாளம். பணிந்த ஆவி இல்லாத அந்த உசியா, அவன் இருக்கும் வரைக்கும் எழுப்புதல் வரல, ஆண்டவர் வெளிப்படலை, அவன் செத்தான், ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த பெருமை, மேட்டின்மை, ஆணவம் போய்விடணும் நம்மளை விட்டு. அந்த பணிவுள்ள ஆவிகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அம்மாவை காலையில் தம்பி பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஹல்லேலூயா, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, பாருங்க எப்படி தன்னை தாழ்த்தினான்னு. உடனே ஆண்டவர் அசந்து போய் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கிறார். பணிந்த ஆவி, பணிந்த ஜெபம் நமக்கு வேணும். ஆண்டவரை நாம் பார்க்கலாம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காணலாம். ரெண்டாவது, தன்னை மறைத்து கொள்ளுகிற அனுபவம் இருந்தால் நன்மை செய்யணும், மறைத்து கொள்ளணும். இந்த கையில் கொடுக்கணும், இந்த கைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. அதாவது ஏசாயா 6:2 வாசிங்க. இது சேராபின்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மகா பெரிய பாடம். பாருங்க, சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டை இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளை விரித்து ஆண்டவரை ஆராதிக்கிறது. கைகளை உயர்த்தி மறைத்து கொள்ளுங்க. 2 செட்டைகளால் முகத்தை மறைச்சி, காலை மறைச்சி. என்ன அனுபவம் பாருங்க. அப்படின்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறைவு தேவை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா
குஷ்ட ரோகிக்கு சுகம் கொடுப்பாரு, யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா குருடங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, இதை நீ பிரசித்திப்படுத்தாதுன்னு சொல்லுவார். நீங்கள் படிங்களேன். அதாவது மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படிங்க. 9வது அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. குஷ்டரோகம், அவன் ஓடி வரான். மலை பிரசங்கத்தை முடிச்சு அப்பதான் இயேசு இறங்குறாரு. மறைஞ்சி நெளிஞ்சி ஒருத்தன் ஓடி வரான். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகணும். தொட்டாது. தொட்டவன் அவன் கைகள் குஷ்டரோகம் சரியாயிற்று. ஊரெல்லாம் போய் சொல்லுப்பான்னு சொல்லலை. இதான் ஆண்டவருடைய ஊழியம். இதை யாருக்கும் சொல்லாத, இந்த அற்புதத்தை யாருக்கும் சொல்லாத. ஆனால் இவன் சுகமானதை 10 குஷ்டரோகியும் பார்த்து வந்தாங்க. மறுபடி கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் சுகமாயிட்டானே, நம்மளும் போனால் சுகமாயிடலான்னு அப்படித்தான் வந்து ஆண்டவர் சொன்னார். நான் இப்படி உனக்கு சுகம் கொடுத்துட்டேன், இதை யாருக்கும் சொல்லாதே. ஆண்டவர் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம். அவருடைய வழியில் நடந்த அந்த மனுஷன் சீமானாய் மாறிடுவான். கையை உயர்த்தி அல்லேலூயா. சரி, குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு. சரிப்பா, ஊருக்கெல்லாம் போய் சொல்லுனா சொன்னார். வாசிங்க அந்த வசனத்தை. 9:30 வாசிப்பா. உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒருவருக்கு அறிவிக்காத. ஆமா, உன்னை பிடிச்சிக்கிடுவாங்க. என்ன அற்புதமான தெய்வம். அல்லேலூயா. ஊமையும் செவிட்டுமுள்ள ஆவியை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் வானத்தை பார்த்து எப்பத்தா என்றால் திறக்கப்படுதுன்னு அர்த்தம். யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்படிங்கிறார. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அழகா சொன்னார். பிரபலமாக இருக்கிற விரும்புகிறான் பார்த்தீங்களா? ரொம்ப பிரபலமாக இருக்கிற விரும்புகிறவன் ரகசியமாக ஒன்றுமே செய்ய மாட்டான். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அந்த 4வது வசனத்தை சொன்னார். பாடிப்பா. பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்று செய்ய மாட்டான். பாருங்க, பிரபலமா இருக்கிறவன் அவன் பிரபலமா அவன் பேருக்கு புகழுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். தானம் தர்மம் செய்ய மாட்டான். சும்மா அவனுடைய பேரு தண்டடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அற்புதமாய் ஆண்டவர் சொல்றார், மறைத்து கொள்ளுகிற ஒரு ஜீவியை வேணும். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவ ராஜாவாகுங்க ஆண்டவரே, உங்களை போல ஞானம் யாருக்கும் கிடையாது, உங்களை போல அற்புதம் செய்யறவங்க யாருக்கும் கிடையாது, நீங்க யாரை வந்தாலும் நீங்க திருப்தி ஆக்கி நிரம்பி வழிய பண்றீங்க. ஒரு கூட்டமே வந்து ராஜாவாகும்படி அவரை பிடிக்குது. தப்பித்து ஓடுறாரு கையை உயர்த்தி. அல்லேலூயா. என்ன அற்புதமான இயேசு. ஆமா, நான் ராஜாவாகிறேன், அதுக்கு தகுதி தான் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்லி வர்றாங்க. இயேசு மறைகிறார். அதாவது யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வாசிங்க சீக்கிரமா. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருந்தார்கள். இயேசுவோ அதை அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். கைகளை உயர்த்தி. மறைந்து வாழ்கிறவர், தன்னை மறைத்து கொள்கிறவர். இந்த அனுபவத்தோடு நாம் வாழ்வோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஜெபம் பண்ணி மறைந்து கொள்வோம். அறவிட்ட பூட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆத்துமா பாரத்துக்காக அழுது புலம்புவோம். ஆமா, ஏராளம் தாராளமான நன்மைகளை செய்வோம், மறைந்து வாழ்வோம். இதுதான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. செராபின்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பாருங்க. தேவனுக்கு முன்னாளாக நிற்கிற தேவதூதர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பாருங்க. முகத்தை மறைக்க, காலை மறைக்க, ஆமாம், மறைந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தரை நாம் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் போதெல்லாம் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கலாம். கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாபெரும் துதி வேணும்.
துதித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் கர்த்தரை பார்க்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திற்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவருடைய பிரஸ்தாபப்படுத்தணும். பாருங்க எப்படி அவங்க துதிக்கிறாங்களாம். 3வது வசனம் படிப்பா. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை இது. நம்ம வாய் குளிர, வாய் நிறைய, இருதயத்தில் இருந்து நிறைய வந்து கொண்டே இருக்கணும். ஆமா, துதி என்பது சேராபின்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறது. கேருபீன்கள் சேராபின்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோட இணைந்து பரலோக தேவனை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பது துதிக்க துதிக்க உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உனக்கு வெளிப்படுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி இந்த சபையிலே அதிகமாக எனக்கு ஆண்டவர் சொன்ன, நல்லா துதிங்கப்பா. ஆமாம், துதிங்க. அடுக்கடுக்கா பிரசங்கம் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்காங்க. ஒரு துதி வேணும். ஆண்டவரை சுற்றி சுற்றி ஜனங்கள் வரணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திற்கு வந்து உன்னை துதிய விட்டுறாதீங்க. சிலவங்க துதி முடிஞ்ச பிறகு வாரீங்க. துதி ரொம்ப ரொம்ப பிரதானமானது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன துதிக்கிறோமோ அங்கதான் பரலோகத்தில் துதிக்க போறோம். பரலோகத்தினுடைய துதி தான் பூலோகத்தில் நிழலா இருக்கிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிங்க, கேட்ப கடகடன்னு வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற, பரலோகத்தில் கவனிங்க, ஏதோ ஒரு திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. கையை தட்டுங்க. என்ன நடக்குது சொல்லுங்க. அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் வல்லமையும் கர்த்தருக்கே உரியது. எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்க. சேராபின்கள் கத்து கொடுத்த பாடத்தை பாருங்க. அவங்களோடு இணைஞ்சுக்கிடணும் ஆராதனை. நம்ம முழு பலத்தோடு அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5வது வசனம் 19, அதாவது வெளிப்படுத்தல் 19, 5, 6 வசனத்தை படிப்பா. இங்க பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போல, பெருவெள்ள இரைச்சலை போல, பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அந்த சத்தத்திலிருந்து என்ன வருதாமா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கைகளை அசைச்சி அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. நம்முடைய ஆராதனையை உற்று கவனிக்க தூதர்கள் ஆசையா இருக்கிறாங்க. இந்த ஆராதனைக்கு நீங்க வாரீங்களா? இப்படி நீங்க ஆராதனை செய்யுங்க. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவனை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவை போல ஆராதிக்க ஒருவனாலும் முடியாது. அவள் பூமியில் இருந்தார் அல்லவா? பூமியில் இருக்கிற பொழுது அதிகமாய் பிதாவை ஆராதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். வேதம் சொல்லுகிறதே ஆவியில களி கூறுவாராம். ஆவியில இயேசு களி கூறுவாராம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? பிதாவை சார்ந்து ஆவியில களி கூறுவாராம். லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதில் ஆண்டவர் இயேசு ஆராதித்த ஆராதனை பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, படிங்க நீங்க எல்லாரும், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கும் உம்மை வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு
எல்லாரும் ஏந்திரிங்க, எல்லாரும் ஏந்திரிங்க. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கலாம். முதலாவது, ஐயோ அதமானனே, மற்றவர்களை ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தன்னை பார்க்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன், சிங்காசனத்தில் இருக்கிற என் கண்கள் கர்த்தரை கண்டுட்டேன்னு அழுகிறான். இரண்டாவது, தன்னை மறைத்து கொள்ளுகிற சேராபீன்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம், 2 முகத்தை மறைத்தது, 2 கால்களை மறைத்தது. இயேசுவை பாருங்க, நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், மறைந்து கொள்வார். ராஜாவாகும்படி அநேகர் அவரை பிடிக்க வராங்க, அவர் மறைந்து கொண்டார். அவரை போல ஒரு இருதயம் நமக்கு வேணும். மூணாவது, பரிசுத்தர் பரிசுத்தர். ஒன்று முன்னால சொல்லு, சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க கையை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒர்ரா பா பா பா, அல்லேலூயா. ராஜ்யமும் மகிமையும் உண்டாகட்டும். நேர கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருக்கு செலுத்த கடவுது. ஒர்ராபா. இயேசு சொன்னார் பாருங்க, ஆவியிலே களி கூர்ந்தார் இயேசு. ஆவியிலே களி கூர்ந்து சொல்லுகிறார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களாகிய எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே. இயேசு ஜெபித்த ஜெபத்தை பாருங்க, இயேசு ஆராதித்த ஆராதனையை பாருங்க. ஆவியில களி கூறுங்க, ஆவியில களி கூறுங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலே இதைத்தானே ஆண்டவர் ஊற்றினார், இதைத்தானே ஆண்டவர் ஊற்றினார். ஒர்ரா பா பா பா. பிதாவை நோக்கி நோக்கி மரித்தாரு, நம்மை மனசுல கொண்டு நமக்காக மரித்தாரு, நமக்காகத்தானே அடிக்கப்பட்டார், நமக்காகத்தானே நொறுக்கப்பட்டார். எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிவகுமார், கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கனகராஜ், கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக நாள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல, ஒரு பெருமை உங்களை விட்டு போக வேண்டும். சொல்லுங்க தலையில கை வச்சு, உசியா மரிக்க வேண்டும், மனமேட்டின்மை மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் மரிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாம பலிபீடத்தை தொட்டது மரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமா, உசியா எவ்வளவு மனமேட்டின்மை, அது வரைக்கும் ஆண்டவர் வெளிப்படல. நான் இவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், தரிசனத்தை தடை பண்ணவன். ஆமா, சபை வளர்ச்சியை தடை பண்ணவன், ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ண உசியா மரிக்கணும். தலையில கை வச்சு சொல்லுங்க, சில பெருமை, சில மேட்டின்மை, சில ஆணவம் எல்லாம் மரிக்கணும். 3 காரியத்தில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை காட்டுகிறார். தன்னை மறைத்து கொள்ளும் பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது, பரிசுத்தரே 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 என்று நாம் ஆராதிக்கும் போது, ஆவியிலே களி கூறும் பொழுது, அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிக்கும் போது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க. அந்த செய்தி எனக்குன்னு சொன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. நான் சொல்லுன்னு ரத்தம் அடித்த அந்த இயேசுவை பார்க்கிறேன். பார சிலுவையை தூக்கி கொல்கதாவிலே தள்ளாடி தவுண்டு தள்ளாடி போய் உனக்காக மரித்த அந்த இயேசுவை பார்க்கிறேன். வாரினால் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை பார்க்கிறேன். படச்சாலை உழுதது போல இயேசுவை உழுதார்களே, உனக்காகத்தான். நீ ஒரு ஆராதனை வீரனாய் வர வேண்டும், நீ மறைந்து மறைந்து ஜீவிக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும் பொழுது இதோ அதமானேன் என்று நீ சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு
வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.